ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கடைசி மேட்ச் வந்துட்டோம். ஐபிஎல்லில் ஃபைனல் கேகேஆர் vs எஸ்ஆர்ஹெச். யாரும் எதிர்பார்க்கல இந்த ரெண்டு டீம் ஃபைனல் வருமா அப்படின்ட்டு. செம்மையாக உள்ளே வந்திருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபயரான டீம். ரெண்டு பேராலையும் 250 கூட அடிக்க முடியும். நல்ல பேட்டிங் லைனப். ஓகே, அதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். லாஸ்ட்டு மேட்ச்சு செம்மையாக வின்னாகி வந்தாங்க எஸ்ஆர்ஹெச். அபிஷேக் சர்மாவும் ஷாபாஸ் அஹமத். எதிர்பார்க்காத ரெண்டு பிளேயர். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், செம்மையாக பவுலிங் போட்டாங்க. அபிஷேக் சர்மா கொடுத்தது யாரும் எதிர்பார்க்கல. ஓகே, நம்ம இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போயிடுவோம். இந்த மேட்சோட பிளேயிங் 11 பார்க்கலாம். பாசிபிள் 11ல் லாஸ்ட் மேட்ச் இறங்கின டீமே தான் அப்படி இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். கேகேஆரில் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பில்லை, கம்மி தான். எஸ்ஆர்ஹெச்சில் சேஞ்சஸ் இருந்தால் மார்க்ரம் வென்மா வெளியே போயிட்டு கிளென் பிலிப்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. மிச்சப்படி அன்சேஞ்சடாக தான் போவாங்க. ஓகே, டீமோட ஹெட்டு பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேர் மோதினதில் 27 மேட்ச் மோதியிருக்காங்க. அதில் கொல்கத்தா 18 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஹைதராபாத் 9 மேட்சும் 18 லாசஸ். இவங்க 9 லாசஸ். நோ ரிசல்ட்டில் ட்ரா ஆகவே. ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா ஹைதராபாத் 228, கொல்கத்தா 208. லோ ஸ்கோர் கொல்கத்தா 101, 115. ஸோ இந்த கிரவுண்டு சென்னை கிரவுண்டை பொறுத்தவரை இந்த ரெண்டு ஹையஸ்ட் ஸ்கோராகவும் போக வாய்ப்பு இருக்குது, லோ ஸ்கோராகவும் வர வாய்ப்பு இருக்குது. அது பிச்சு ரிப்போர்ட் வந்த அப்புறம்தான் எல்லாமே சொல்ல முடியும். போன மேட்ச் பார்த்திங்கன்னா பிச்சு ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் பார்த்திங்கன்னா ஃபேஸ் இதாக இருந்தது, நல்லா ஃப்ளாட் விக்கெட்டுன்பாங்க, அந்த இதில் இருந்தது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட்டில் விக்கெட் ஸ்பின்னர் ராஜஸ்தானில் தரமாக இருந்தாங்க. ரெண்டு பேருமே இந்தியா ஆடின பிளேயர்ஸு, ஹீரோ ஆஃப் த பிளேயர்ஸ் ரெண்டு பேரும். சகலும் சரி அஸ்வினும் சேரும் விக்கெட்டே விழலை. ஆனால் எக்கனாமிக்காக போட்டு பார்த்தாங்க, ஆனால் முடியலை. ஃபஸ்ட் 2 ஓவர் போட்டாங்க, அடுத்து 2 ஓவர் அடி விழுந்தது. பட் செகண்ட் இன்னிங்ஸ் மாறின அப்புறம் ஃபாஸ்ட் இவங்க போட்டதில் விக்கெட்டே விழலை. ராஜஸ்தான் பவுல் பண்ணும்போது ஸ்லோவர் பால் போல்டு அப்படி தான் போட்டு ஒவ்வொரு விக்கெட் எடுத்தார். சந்தீப் சர்மாவாக இருக்கட்டும், ஆவேஸ் கானாக இருக்கட்டும், ஸ்லோவர் பால் எதிர்பாராத பாலில் போட்டு விக்கெட் எடுத்தாங்க. மிச்சபடி ஸ்பின்னர் விக்கெட் எடுக்கல. ஆனால் இங்கூடி வரும்போது புவனேஸ்வர் குமாராக இருக்கட்டும், பேட் கமின்ஸாக இருக்கட்டும், உனாட்கட்டாக இருக்கட்டும், நட்ராஜனாக இருக்கட்டும், ஸ்லோவர் பால் போட்டு பார்த்தாங்க, விக்கெட் விழலை. ஆனால் ஸ்பின்னர் கொடுத்த உடனே விக்கெட் விழுந்தது. கிரவுண்டு மாறும். அதனால் கிரவுண்டு பிச்சு ரிப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பார்த்துக்கிட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு பேட்டிங் யார், அதுக்கேற்ற மாதிரி டீம் எடுக்கணும். செகண்ட் பேட்டிங் யார், அதுக்கேற்ற மாதிரி டீம் எடுக்கணும். அது ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதுக்கடுத்து இப்போ இந்த கிரவுண்டில் நல்லா ப்ளே பண்ணியிருக்க பிளேயர்ஸ் பார்ப்போம். இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில லாஸ்ட்டாக இவங்க 5 மேட்ச் மோதினதில் கொல்கத்தா 4 தடவையும் எஸ்ஆர்ஹெச் 1 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. கேகேஆர் ஃபஸ்ட்டு மே 14, 2022 கொல்கத்தா 54 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. புனேயில் வச்சு கிரவுண்டு. சென்னையில் வச்சு இவங்க ஆடவே இல்லை. ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கிரவுண்டு. ஸோ சென்னை கிரவுண்டு இதில் இருக்க 3-4 கிரவுண்டோட டிஃப்ரெண்ட் கிரவுண்டு. ஸோ அதை பார்த்துக்கிடணும். இந்த ஹெட்டில் ப்ளே நல்லா பண்ணியிருக்க பிளேயர்ஸை பார்க்கலாம். நிதிஷ் ராணா ஹையஸ்ட் ரன்னு அவர் தான் அடிச்சிருக்காரு. 492 அடிச்சிருக்காரு. இவர் இம்பேக்ட் பிளேயராக தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். போன மேட்ச் இவர் உள்ளே வரல, இம்பேக்டாக பேட்டிங் ஆடலை.
எஸ்ஆர்ஹெச் கூட ஆடும்போது. ஸோ ஒரு வேளை ஏர்லியாக விக்கெட் விழுந்தால் கண்டிப்பாக இவர் ஒரு பேட்டிங் நின்று ஸ்கோரை கொண்டு போக அதிக வாய்ப்பு இருக்குது. ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ரசல். இவங்க எஸ்ஆர்ஹெச் கூட 20 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவங்க 2 பேருமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸோ ஒவ்வொரு டீமில் கேப்டன் ஆப்ஷன் கூட கொடுத்து, கேப்டன் விசி ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். இண்டிவிஜுவல்ஸ் ஹையர் ஸ்கோர் வந்து நிதிஷ் ராணா தான் வச்சுருக்காரு 80 ரன்னு. ரசல் வந்து 22 ரன் 3 விக்கெட்டு கொடுத்து பெஸ்ட்டாக வச்சுருக்காரு. இந்த 2 மாறுமா அப்படின்னு பார்த்தா மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எதனால் சொல்கிறோம்னா, சென்னை கிரவுண்டு ஒரு வேளை அங்குடி புவனேஸ்வர் குமார் 3 விக்கெட் எடுக்கலாம், அங்குடி ஸ்டார்க் 3 விக்கெட் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு நியூ பாலில். இல்லை ஸ்பின்னர் அப்படி பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி இங்குடி 3 விக்கெட் எடுக்கலாம். அங்குடி யாருன்னு நம்ம ஸ்பின்னிங் வந்து அவ்வளோ பெரிய இது கிடையாது ஹைதராபாத்தில். ஷபாஸ் அஹ்மத்துக்கு போன மேட்ச் எடுபட்டது, இந்த மேட்ச்சு எடுபடுமா? செகண்ட் பவுலிங் போட்டால் கண்டிப்பாக எக்கனாமிக்கலாக போட அதிக வாய்ப்பு இருக்குது. விக்கெட் விடலாம் அபிஷேக் சர்மா இல்லைனா ஏடம் மார்க்ரம். இவங்க 2 பேர் ஓவரில் ஒருவேளை அபிஷேக் சர்மா ஓவர் போட்டால் அடிக்க போயிட்டான், ஃபஸ்ட் ஓவர் டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஓவர் கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை மார்க்ரம் திட்டுக்கு நியூ பால்லே வந்து போட அதிக வாய்ப்பு இருக்குது. நல்லா மென்ஷன் பண்ணிக்கோங்க. போட்டு விக்கெட் எடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபதி 267 ரன் அடிச்சிருக்கார். இப்போது லாஸ்ட் 3 மேட்ச்சு செம்ம ஃபார்மில் இருக்கார். கண்டிப்பாக அவர் ஒரு இதில் கேப்டன் கொடுத்துக்கோங்க. ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் புவனேஸ்வர் குமார், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அவர் தான் இண்டிவிஜுவல் ஸ்கோரும் 71 கூடி வச்சுருக்காரு. புவனேஸ்வர் குமார் 3/19 ஆல்ரெடி வச்சுருக்காரு. இந்த தடவை அதே இதை எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ டீம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 டீம் க்ரியேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 6 டீம் க்ரியேட் பண்ணி ஜிஎல் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு 4 டீம் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை காட்டுதேன் பாருங்கள். அது போக நான் ஒரு டெமோ டீம், ஒரு ஸ்மால் லீக் டீம் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இது வந்து பவுலிங் ஃபேவராக போயிருக்கேன். கேகேஆர் தான். இதில் எப்படி போயிருக்கேன்னா, ஒரு வேளை ஃபஸ்ட்டு கேகேஆர் பவுல் பண்ணால் ஸ்டார்க்கு அதே மாதிரி ஸ்ட்ரைக் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஹெட்டு அபிஷேக் சர்மா, ராகுல் திரிபதி 3 விக்கெட் எடுக்க அதிக சான்சஸ் இருக்குது. 1 இல்லைனா 2 விக்கெட் எடுத்தாலும் கூட போடுற பவுலர் சப்போர்ட் கண்டிப்பாக ராணா இல்லைனா வரோரா, இவங்க 2 பேர் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் விக்கெட் உள்ள அதிக சான்சஸ் இருக்குது. சக்கரவர்த்தி கண்டிப்பாக மிடில் ஓவரில் க்ரூஷியலாக இருப்பார். நரேனும் அதே மாதிரி. நான் கேப்டன் ஸ்டார்க்கும் வைஸ் கேப்டன் நரேனுக்கும் கொடுத்துருக்கேன். என்னென்னா ஒவ்வொரும் அவரால் கரெக்டான பிச்சு 2 விக்கெட் 3 விக்கெட்டு நல்லா போட்டார்னா எடுத்துருவார். பேட்டிங்கும் ஓப்பனிங்கில் வருவார். 20 ரன் எடுத்தாலும் பெரிய அட்வான்டேஜ். இங்கேயும் அதே மாதிரி என்னென்னா, குர்பாஸ் புவனேஸ்வர் குமார் ஓவரில் அவுட் ஆகிட்டார்னா அது கீழே வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், இவங்க நரேனு வெங்கடேஷ் ஐயர் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அதில் யாராவது ஒருத்தர் அவுட் ஆகி பேட் கமிங்ஸ் ஓவரில் இவங்க 2 பேர் முடிக்க மாதிரி அப்படி கொடுத்துருக்குனேன். ஸோ உங்களுக்கு இதில் எதுவும் வேறு கேப்டன் இதில் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா, ஏதாவது ஒரு பவுலர் ராணா இல்லைனா வைவோ வரவரா இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் வச்சுட்டு, நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் அங்கடி போகிறேன் சன்ரைசர்ஸ்க்கு அப்படின்னு போனீங்கன்னா திருப்பதி போய்க்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருப்பார்.
நான் இதில் ரசல் எடுக்கலை, ஏன்னா அவருக்கு வராது, பேட்டிங் வராது அப்படிங்கிறதுல நான் எடுக்கலை. அது உங்களோட சாய்ஸ். பவுலிங்கும் இவங்களே போட்டுருவாங்க. மேக்ஸிமம் அவர் 1 ஓவர் 2 ஓவர் கொடுப்பாங்க. விக்கெட் விழுமா அப்படிங்கிறது இயர்லேயே விக்கெட்டு போகலன்னா அவர் தான் விக்கெட் எடுப்பார். அது ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆயிடுவார் அப்படின்னு நினச்சா, வந்து டக் அவுட் ஆயிடுவார்னு நினச்சா நிதிஷ் ராணா கூட போய்க்கோங்க, பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, செகண்ட் டீம் பார்க்கலாம். இந்த டீம் எப்படி எடுத்திருக்கேன்னா, குர்பாஸ் அதே மாதிரி பேட் கம்மிங்ஸ் ஓவரோ அவுட் ஆகிடுவார். கிளாஸன் வந்து கீழே வந்து அது கொஞ்சம் விளையாட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்க் அதே மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணி ஹெட் அவுட் எடுத்துட்டாருன்னா, அபிஷேக் சர்மா போன மேட்ச் ஓவர் கொடுத்தாங்க. பேட்டிங்கில் ஒரு அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணி பவுலிங்கில் 1 or 2 விக்கெட் எடுத்தால் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் பிளேயராக இருப்பார். திருப்பதி லாஸ்ட் 3 மேட்ச் நல்ல இதாக இன்னிங்ஸ் ஆடியிருக்காரு. இந்த மேட்சும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது இருக்கேன். இதில் வந்து ஷபாஸ் அஹ்மத், ரசல் உள்ளே வந்திருக்காங்க. ஐயருக்கு பதிலாக நீங்கள் வெங்கடேஷ் ஐயர் போனாலும் போகலாம், நிதிஷ் ராணா கூட ஓகே. திருப்பதி பள்ளி நீங்கள் ஏடம் மார்க்கரம் கூட போகலாம். கண்டிப்பாக போன மேட்ச் ஆடலை, இந்த மேட்ச்சு திடுக்குன்னு பவுலிங் நியூவிலே கொடுத்தா. போன தடவை என்னென்னா ஷபாஸ் விக்கெட் எடுத்தனால அபிஷேக் சர்மா வந்தார். இவங்க 2 நல்லா போட்டதுனால ஏடம் மார்க்கரம் 1 ஓவர் கொடுத்து பார்த்தாங்க, அந்த ஓவர் அடிபட்டுட்டு. ஒருவேளை ஷபாஸ் அஹ்மத் போடுறதுக்கு முன்னாடி ஏடம் மார்க்கரம் ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன மேட்ச் ஹெட்டு வெளியே போயிட்டார் இம்பேக்ட் பிளேயரில். அவர் வெளியே போகலன்னா அவருக்கும் ஓவர் கொடுத்துருப்பாங்க. அவரும் ஒரு ஸ்பின்னர், ஆஸ்திரேலியாவில் பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கிடணும். பேட் கம்மிங்ஸ் வந்து என்ன பண்ணுவாருங்கிறதே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கேப்டன்சி யாருக்கு ஓவர் கூட. ஸோ அது வந்து கொஞ்சம் மேட்ச் வந்து இன்னும் கிறிஸ்டிக்கலாக தான் இருக்குது, அதை பார்த்துக்கிடணும். ஏன்னா ரசல் வந்து ஸ்பின்னருக்கு பயங்கரமாக தண்ணீர் இருக்கார். ஸோ ரசல் வந்தால் கண்டிப்பாக அதே மாதிரி கொண்டு வருவாங்க. ஐயர் வெங்கடேஷ் ஐயர் ஸ்பின்னர் சூப்பராக விளையாடுவாங்க. பட் அவங்களுக்கு ஃபாஸ்ட் வச்சு நட்ராஜன் இல்லைனா உனாட்கட்டு பேட் கமிங்ஸ் 3 பேர் வந்து மிடில் தான் அவங்க வருவாங்க. 3 பேர் வந்து விக்கெட் எடுக்கக்கூட சான்சஸ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த டீம் போகலாம். இதில் வந்து குர்பாஸ் போயிருக்கேன். எஸ்ஆர்ஹெச் டாப் ஆர்டர் கிளாஸ் பண்ணால் ஒரு வேளை பழைய ஃபார்முக்கு வந்து ஃபஸ்ட்டு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகினா 6 இன்னிங்ஸ் எப்படி விளாண்டாங்களோ அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் முடிக்கணும்னு நினச்சி ஆட அதிரடி ஆரம்பித்தாங்கன்னா எப்படின்னா ஹெட்டு 30 ரன்னு, அபிஷேக் சர்மா 30 ரன்னு, பேட் கமின்ஸ் 30, மார்க்கரம் ஆரம்பித்தாங்கன்னா பிரிச்சுருவாங்க. ஸோ அதனால் மார்க்கரம் நான் கேப்டன் கொடுத்துருக்கேன். பவுலிங்கும் இந்த மேட்ச் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது, அதனால் மார்க்கரம் கேப்டன் கொடுத்துருக்கேன். ஸ்டார்க் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்குறேன். நான் வந்து ஸ்டார்க் வந்து ஒரு 2 விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்டார்க்கு பதிலாக புவனேஸ்வர் குமார் கூட கொடுங்க, இல்லைனா ஹெட்டு அபிஷேக் சர்மா, யாருக்குனாலும் அடுத்த 3 பேர்லனாலும் கொடுத்துக்கோங்க, உங்களோட சாய்ஸ். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 4வது டீமு ஓப்பனிங்கில். இங்கே வந்து ஒரு 2 டீமில் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். 2 பேராலையும் ஸ்பின் போட முடியும், அந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அபிஷேக் சர்மா ஒரு வேளை அவுட் ஆயிடுவார் நினச்சிங்கன்னா மார்க்கரம் கூட போங்க, இல்லைனா ரசலுக்கு ஒரு ஆப்ஷனை கொடுத்து பாருங்கள். ஒரு வேளை விக்கெட் எடுக்கலை, மிடில் ஆர்டர் ஒரு மாதிரி பார்ட்னர்ஷிப் பில்டு பண்ணாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ரசல் கண்டிப்பாக அந்த இடத்துல ஓவர் போட வருவார், விக்கெட் எடுக்க அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரசலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இல்லைனா கிளாஸன் கூட கொடுத்து பாருங்கள். ஓகே, இதுதான் என்னோடய 4 டீமு. இந்த 4 டீம் போட்டு நீங்கள் இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ்னாலும் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்மால் லீக் டீம் கூட நான் க்ரியேட் பண்ணி காட்டுதேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் டீ டீமில் மேக்ஸிமம் எல்லோரும் கிளாசனை தான் விக்கெட் கீப்பராக கொண்டு போவாங்க. நீங்கள் இதில் எப்படி பார்த்திங்கன்னா கிளாசன் ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் எங்கே வந்தாலும் வருண் சக்கரவர்த்தியை கிளாசனுக்காக வச்சுருப்பாங்க. அங்குடி ரசலுக்காக ஸ்பின்னர் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்னா 2 பேருமே ஸ்பின்னர் ஆவாங்க. குர்பாஸ் ஒரு ஆப்ஷனாக ட்ரை பண்ணலாம். புவனேஸ்வர் குமார் ஓவர் கொஞ்சம் அவருக்கு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனால் அவர் ஹிட்டிங் தான் ஆட பார்ப்பார். சிங்கிள் ரொட்டேட் பண்ண சான்ஸே கிடையாது. ஹிட்டிங் தான் பார்ப்பார். ஒரு வேளை ஒரு 20+ ரன் அடிப்பார். திடுக்குன்னு 4 கேட்ச் 3 கேட்ச் பிடிச்சாருன்னா கண்டிப்பாக அவர் தான் ட்ரீம் டீம். ஸோ நீங்கள் குர்பாஸை கூட எடுத்துக்கோங்க. நான் கிளாஸனே எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் குர்பாஸ் கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஹெட் அபிஷேக் சர்மா. எனக்கு தெரிஞ்சு பேட் கமிங்ஸை இம்பேக்ட் பிளேயராக ஹெட்டை பண்ண மாட்டார். ஏன்னா ஸ்பின் ஆப்ஷன் போகிறதுனால நான் வந்து ஹெட் அபிஷேக் சர்மா, வெங்கடேஷ் ஐயர், மார்க்ரம், திருப்பதி 5 பேட்டிங் தான் போகிறேன். ராணா வந்தால் ராணாவோடு போங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் நல்லா இது பண்ணுவார். ரிங்கு சிங் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லை இந்த வருஷம். சென்னையிலையும் அவருக்கு ரொம்ப இது இல்லை, கொஞ்சம் மேட்ச் தான் ஆடியிருக்காரு. ஸோ உங்களோட சாய்ஸ் தான். நான் 5 பேட்ஸ்மேன் போகிறேன். ஆல்ரவுண்டர் மிகவும் பவுலிங் வாங்க. யார் நல்ல இம்பேக்டாக இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் ஒன்று வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண காத்து கொண்டு இருப்பாங்க. அடுத்து வரோரா இல்லைனா ராணா, ஹைச் ராணா, இவங்க 2 இடத்துல ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு இதாக இருப்பாங்க. நான் வந்து இதில் வந்து இவர் 26% பேர் எடுத்திருக்காங்க, இவர் 8%. நான் 8% லோ பிக் இதில் போகிறேன். இவர் ஒருத்தர். இப்போ இங்கே ஒரு 2 பவுலர் கண்டிப்பாக ஒரு இது பண்ணுவாங்க. நான் வந்து பேட் கமிங்ஸ் உங்களுக்கு எடுக்கிறதுக்காக ஒருத்தரை ட்ராப் பண்ணிட்டு வரேன். பேட் கமிங்ஸ், நட்ராஜன், புவனேஸ்வர் இப்படி கூட போங்க, கண்டிப்பாக குரூஷியலாக இருக்கும். நரேன் மட்டும்னாலும் ஓகே, இந்த டீம் கூட ஓகே. கேப்டன் ஆப்ஷன் யாரெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தா நான் ஒரு இதுவாகவே காட்டியிருந்தேன் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா. யாரெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தா நான் ஒரு 6 பேர் தரேன். ஹெட்டு வந்து ரிஸ்கி, அபிஷேக் சர்மாவும் ரிஸ்கி, உங்களோட சாய்ஸ். மார்க்ரம் வந்து நான் சேஃப்னு இன்னைக்கு சொல்லுவேன். ஏன்னா அவரால் பேட்டிங் மிடில் ஆர்டரில் ஸ்லோ பண்ணி ஆட முடியும். இன்னும் ஆடி கொடுப்பேன். 50 ரன் 40 ரன் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பவுலிங் போட்டால் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. மார்க்ரம் நிறைய நாளையும் அதே மாதிரி தான். பேட்டிங் அடித்தா வந்தால் வருது போகுதுன்னு அவர் அடிப்பார். அடித்தா செம்மாட்டி அடிச்சிடுவார். இல்லைனா பவுலிங்கில் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸ்டார்க், புவனேஸ்வர் குமார் நியூ பாலில் யாராவது இவங்க 2 இடத்துல ஒருத்தர் கண்டிப்பாக 2 விக்கெட் எடுக்க அதிக சான்ஸ் இருக்குது. 2 3 கூட எடுக்கலாம். ஸோ இவங்களை பார்த்துக்கோங்க. நீங்கள் நான் இல்லை கொஞ்சம் சேஃபாக வேணும் அப்படின்னு நினச்சா வெங்கடேஷ் ஐயர், திருப்பதி, ரசலு, பேட் கமிங்ஸ் இவங்க 4 பேர்த்துக்கு கூட வைஸ் கேப்டனுக்கு ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். வெங்கடேஷ் ஐயரும் கொஞ்சம் டீசெண்டாக ஆடிடுவார். திருப்பதியும் போன மேட்ச் நல்ல ஸ்டார்ட் 40 ரன் அடிச்சு ஒரு நல்ல பாயிண்ட் எடுப்பார். ரசல் வந்து பேட்டிங் ஸ்பின்னருக்கு அவுட் ஆனாலும் ஒரு வேளை மாட்டுச்சுன்னா வெளியே தான். அவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்க.
பேட் கமின்ஸு ஃபைனல் டீமுக்காக உயிரை கொடுப்பாரு. திடுக்குன்னு செம்ம ஸ்பெல் போடுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேட் கமின்ஸும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிடுதேன். பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் பேர் தான் பார்க்கிங்க, நிறைய பேர் பார்த்தா தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள். பார்க்குறவங்க மஸ்ட்டாக கமெண்ட், ஒரு என்ன கமெண்ட்னாலும் ஓகே, ஒரு கமெண்ட் போடுங்க. லைக் போட்டுட்டு கமெண்டில் தம்ஸ் அப் சிம்பிள் அனுப்பிவிடுங்க, ஹார்ட் சிம்பிள் அனுப்பிவிடுங்க. இதனால் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த வருஷம் நான் ஃபுல்லாக போடலான்னு தான் நினச்சேன், எல்லா மேட்சஸும் வீடியோ. பட் போட முடியல, டைம் இல்லை, ஷார்ட்ஸாக தான் போட்டுட்ருந்தேன். கண்டிப்பாக அடுத்த வேர்ல்டு கப்பு, அடுத்து வர சீரீஸ் ஏதாவது இதுக்கு ஃபுல் வீடியோ, ஒரு சீரீஸ் ஃபுல்லாக கொடுப்போம். நீங்கள் எனக்கு இன்னும் மோட்டிவேட் கொடுத்தா நம்ம பெஸ்ட்டாக பண்ணலாம். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.